ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். புதுசாக வந்திருக்க என்எஸை பிரேக் டவுன் பண்ணலாம். வாம பார்த்தோம். சரி, ஓகே கைஸ், வண்டி வாம பார்த்தோம். நான் போகும்போது அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஃபைனலி என்எஸ் வித் நியூ அப்டேட். இப்போ ஒரு கான்ட்ரவர்ஷியலான டாபிக் என்னன்னா, அது என்எஸ் 200 இல்லை 400 அப்படிங்கிறது தான் வந்து கொஸ்டினு. சும்மா அந்த நார்த் சைடு யூடியூபர்ஸ்லாம் வந்து அதுக்குள்ளே போட ஆரம்பிச்சிட்டானுங்க. என்எஸ் 400. சில பேர் நான் பார்த்த வீடியோவில் சில பேர்லாம் 600, இஷ்டத்துக்கு 800, 900 என்னெல்லாமோ வாய்க்கு வர்றதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக பஜாஜ் சைட்லேருந்து இன்னும் அது கன்ஃபார்ம் ஆகலை. டீசர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பஜாஜ் என்எஸ் வச்சு தான். இது வந்து நான் வந்து பிரேக் டவுன் பண்ணலாம் அப்படின்னு எடுத்து வச்சிருந்த ஒரு 4 பாயிண்ட் சொல்கிறேன். இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆகிருக்க டீசரில் என்ன வந்திருக்குன்னா வந்து, அதோட ஃப்ரண்ட்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு வீடியோ சைடில் அப்படியே ஆட் பண்ணுறேன். ஃப்ரண்ட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து அது ஒரு என்எஸ் சீரிஸ் தான். இப்போ 400 200 அப்படிங்கிறத வந்து கன்க்ளூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு சைட்லேருந்து போகும்போது வந்து அதோட டிஸ்க் பிரேக் சைஸு, அதாவது ரோட்டர் சைஸ் வந்து நார்மலாக இப்போ வர என்எஸ்க்கு வந்து 300 mm டிஸ்க் ரோட்டர் சைஸ் வந்துட்டு இருக்கு. அதே ரோட்டர், அதாவது 300 mm ரோட்டர் மாதிரி தான் அதுலேயும் இருக்குது. இன்னொன்று அதோட கேலிப்பர், என்எஸ்ல வந்து ரீசெண்டாக கிரெமைக்கா கேலிப்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே கேலிப்பர் தான் அங்கேயும் யூஸ் பண்ணுறாங்க. 400 இருந்துச்சு அப்படின்னா வந்து ஒன்று 320 mm டிஸ்க்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன்னா ரீசெண்டாக லான்ச் ஆன 390 சீரிஸ் ஆகட்டும் சரி, ஏன்னா எல்லோரும் கொலாபரேட்டில் இருக்கனால ஒரு 320 mm கேலிப்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருந்திருக்கும். இன்னொன்று அதோட கேலிப்பர் வந்து பைப்ரேவாக இருக்கும். கேலிப்பர் கூட விடுங்களேன், கிரெமைக்காவே இருந்தாலும் டிஸ்க் ரோட்டரோட சைஸ் வந்து கன்ஃபார்ம் வந்து 320 mm இருந்திருக்கும். ஸோ அது 300 mm மாதிரி தான் தெரியுது. ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஃப்ரண்ட் யூஎஸ்டி ஃபோக்ஸ் ரீசெண்டாக தான் வந்து அந்த அப்டேட்டில் வந்து யூஎஸ்டி ஃபோக்ஸாக மாற்றினாங்க என்எஸ் 200க்கு. அதோட டயாமீட்டர்னு பார்த்தீங்கன்னா வந்து 33 mm டயாமீட்டரில் விட்டுருந்தாங்க. இது 400 இல்லாததுக்கு இது வந்து ரெண்டாவது பாயிண்ட்டு என்னன்னா, இப்போ சப்போஸ் இது 400 மாறுது அப்படின்னா அதோட சைஸ் வந்து கன்ஃபார்ம் வந்து ஒரு 43 டயாமீட்டராக இருக்கும். ஏன்னா அவங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்க டாமினார் எடுத்துட்டிங்கன்னா, டாமினார்லேயே வந்து ஃப்ரண்ட் சைஸ் வந்து 43 mm டயா வரும். ஸோ ஒரு ஹையர் சிசி அப்கிரேட் பண்ணும்போது ஃப்ரண்ட் அண்ட் ஃபீல் வந்து கன்ஃபார்ம் இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காக வந்து 43 mm விட்டுருக்கணும். பட் ஆனால் இதில் அந்த வீடியோவில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 33 mm டயா மாதிரி தான் தெரியுது. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, அதோட இன்ஜினை வச்சு கன்ஃபார்மே பண்ணினா இது வந்து ஒரு 200 தான், என்எஸ் 200 தான் அப்படிங்கிறது. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அதோட அவுட்ரு ஷெல் பாருங்கள் ஃபஸ்ட்டு. அதில் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து இது என்எஸ் 200 தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஏன்னா டாமினார் இன்ஜின் அப்படிங்கும்போது வந்து அதோட கேசிங் எல்லாமே மாறும். ரெண்டாவது, இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்க 390 இன்ஜின் அதை கொண்டு வந்திருந்தாங்கன்னா கூட அதோட கேசிங் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட். ஸோ இந்த என்எஸ் 400க்கு மட்டும் தனியாக இன்ஜின் டெவலப் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கன்ஃபார்ம் எந்த கம்பெனியும் அப்படி பண்ண மாட்டாங்க. என்எஸ் 200 கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதோட அப்டேட் என்னவாக இருக்கும், அப்புறம் எதுக்கு இதெல்லாம் இது பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன N150க்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து டிஜிட்டலில் கொடுத்த மாதிரி இதுலேயும் கொடுக்க சான்ஸ் இருக்குது. ஆனால் அது மட்டும் மாற்றுவாங்களா அப்படிங்கிறது தெரில. அண்டு ஸ்லிப்பர் கிளச் வர்றதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஹெட்லைட் யூனிட் வந்து எனக்கு தெரிஞ்சு அதே யூனிட் தான் கேரி பண்ணுறாங்க போல். எனக்கு தெரிஞ்சு அது வரைக்கும் இருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லது. ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற எல்லா வண்டிக்கும் வந்து அந்த ஒரே ஒரு சிங்கிள் ப்ரொஜெக்டர் கொடுத்து அது எல்லா வண்டியும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பஜாஜில் கிட்டத்தட்ட N150 ஆகட்டும் சரி, P150 ஆகட்டும் சரி, N250 ஆகட்டும், எல்லா வண்டியும் ஒரே மாதிரி ஒரே ஹெட்லைட் கொடுத்து சொதப்பி ஒரு மாதிரி பண்ணியிருப்பாங்க. அப்போ NS 400, RS 400 இதெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கன்ஃபார்ம். ஏன்னா நீங்கள் லாஸ்ட் ஒரு இந்த 2023 இப்போ பாஸ்ட் ஒரு 6 months எடுத்துக்கிட்டிங்கனாலே எல்லா கம்பெனியும் அவங்களோட டார்கெட்டே வந்து 300 to 400 cc செக்மெண்ட்டாக தான் இருக்குது. KTM ஷேர் ஹோல்ட் பண்ணுற பஜாஜ், அதுக்கப்புறம் வந்து இப்போ ட்ரைம் கூட வேறு கொலாபரேஷன் வச்சு அவங்களே வந்து 2 400 cc லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட சைட்லேருந்து கன்ஃபார்ம் வந்து NS 400க்கும் RS 400க்கும் வந்து இந்த இயர் வரதுக்கு வந்து ரொம்பவே சான்ஸ் இருக்குது. சான்ஸ்ன்னு இல்லை, கன்ஃபார்ம் வரும்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் நான் சில ஆர்டிகல்ஸில் பார்க்கும்போது வந்து அவெஞ்சர் 400 வரதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்குள்ளேயே வந்து பஜாஜ் கிட்டேருந்து ஒரு 400 cc வரதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. அப்படி 400 cc வந்துச்சுன்னா அது வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய கேம் சேஞ்சராக இருக்கும். இப்போ ஆல்ரெடி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஹையஸ்ட்டாக நீங்கள் சேல் இப்போ டியூக் எடுத்துக்கிட்டிங்கன்னா, டியூக் 390 ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து 3,80,000 வருது. அதே டாமினாரோட ஆன் ரோட் ப்ரைஸிங்னா 2,80,000 இந்த ரேஞ்சில் வந்து இப்போ சேல் பண்ணிருக்காங்க. இப்போ NS 400 ஒரு வெஹிக்கிளோ இல்லை RS 400 வருது அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 20,000 ஹைக் பண்ணி இப்போ வர லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே கன்ஃபார்ம் கொடுப்பாங்க. கொடுத்து பார்த்தாலும் ஆன் ரோடு வந்து ஒரு 3,10,000க்கு சேல் ஆனால் கூட வந்து டெஃபினட்டாக அது வந்து ஒரு பெரிய கேம் சேஞ்சராக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.